சரி, நம்ம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த மேற்கோளை கொஞ்சம் கவனிங்க. இது குர்ஆன்ல இருக்கிற சூரா அல் மஸாத் அப்படிங்கிற அத்தியாயத்துல இருந்து எடுக்கப்பட்டது. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, குர்ஆன் முழுவதுமே உயிரோட இருக்கிற ஒரு பெண்ணை வெளிப்படையா பெயர் சொல்லி அவங்களுக்கு நரக நெருப்பு தான் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு இடம் இது மட்டும்தான். அந்த பெண்மணி வேற யாரும் இல்ல, அவங்க தான் உம்மு ஜமீல். அப்படி என்னதான் செஞ்சாங்க அவங்க? இப்படி ஒரு முன்னெப்போதும் இல்லாத வரலாற்று தீர்ப்பை வாங்குற அளவுக்கு அவங்க செஞ்ச செயல்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம உற்று நோக்கலாம். முதல்ல 7ஆம் நூற்றாண்டு மக்காவுல அவங்க எந்த அளவுக்கு ஒரு அசைக்க முடியாத மேல்தட்டு வர்க்கமா இருந்தாங்கன்னு பார்க்கலாம். அவங்களோட வீழ்ச்சிய புரிஞ்சுக்க நாம முதல்ல உமையா குலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். உமையா அப்படிங்கிறது மெக்காவுல இருந்த ரொம்பவே மதிப்புமிக்க ஒரு குடும்ப பரம்பரை. இவங்களோட அந்தஸ்து எதை வச்சு தீர்மானிக்கப்பட்டுச்சு தெரியுமா? அவங்க கிட்ட இருந்த அபரிமிதமான செல்வம், அப்புறம் முழுமையான பாதுகாப்பு. இந்த குடும்பத்துல பிறந்த உம்மு ஜமீலோட வாழ்க்கை மேல்தட்டு குடும்பங்களால மட்டுமே ஆளப்பட்ட ஒரு மாபெரும் வர்த்தக தலைநகரத்துல அதிகாரத்தோட உச்சியில கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மேல்தட்டு அமைப்போட ஆன்மீக மற்றும் பொருளாதார மையமா கஃபா விளங்குச்சு. இங்கதான் அவங்களோட அதிகாரத்தோட அஸ்திவாரத்தை நம்ம பார்க்க முடியுது. இந்த கஃபாவோட பொருளாதாரத்தோட நேரடியா தொடர்புடைய மிக சக்தி வாய்ந்த தலைவரான அபு லஹப் அப்படிங்கிறவரை உம்மு ஜமீல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த திருமணம் யாராலும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் அதிகார மையத்தை உமையா குடும்பத்துக்குள்ள உருவாக்குச்சு. ஆனா இப்படிப்பட்ட அசைக்க முடியாத அதிகாரத்துக்கு சமத்துவத்தின் மூலமா ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வருது. இவ்ளோ பாதுகாப்பா இருந்த ஒரு வாழ்க்கை எப்படி வர்க்க ரீதியான ஒரு பீதியா மாறுதுன்னு இப்ப பாப்போம். முகமது நபி அவங்க சஃபா மலையில தன்னோட புதிய சமத்துவ செய்தியை முதல்ல அறிவிச்சப்போ உம்மு ஜமீல் இதை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? இந்த சமத்துவ இயக்கம் தாங்கள் ஆதிக்கம் செலுத்துறதுக்காக சார்ந்திருக்கிற அந்த குல அடிப்படையிலான படிநிலைய முற்றிலுமா தகர்த்தெறிஞ்சிடும்னு அவங்க உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. அது அவங்களோட அதிகார இருப்புக்கே வந்த ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு ரீதியான சவால். இதனால அவங்களோட துன்புறுத்தல்கள் எப்படி தீவிரமாகுதுன்னு கவனிங்க. ஒரு பார்வையாளரா நாம பார்க்கும்போது அந்த ஆதிக்க வர்க்கத்தோட பெருமை எப்படி ஒரு பெண்ணை திட்டமிட்ட எதிர்ப்பின் சிற்பியா மாத்துச்சு, காலப்போக்குல அவங்க தன்னோட தந்திரங்களை எப்படி தீவிரப்படுத்தினாங்க அப்படிங்கறத இங்க தெளிவா காண முடியுது. முதல்ல வதந்திகளை பரப்புனாங்க. அதாவது நபியவர்களை பைத்தியக்காரர், சூனியக்காரர்னு முத்திர குத்துனாங்க. அப்புறம் நபியவர்களோட மனைவி கதீஜா அவர்களை குறிவச்சு சமூக புறக்கணிப்பு செஞ்சாங்க. இதெல்லாம் வேலை செய்யாதப்போ நேரா தெருக்கல்ல இறங்கி உடல் ரீதியான வன்முறையை கையாளும் நிலைக்கு அவங்க கீழே இறங்குனாங்க. இந்த வன்முறையோட உச்சக்கட்டத்தை தான் விறகு சுமப்பவள் அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. இது ஏதோ சாதாரணமா கூப்பிடுற பெயர் கிடையாதுங்க. முகமது நபி அவங்க வழக்கமா நடந்து போற பாதைகள்ல அவருக்கு காயம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே கூர்மையான முட்களையும் கரடு முரடான கற்களையும் தானே நேர்ல போய் சேகரிச்சுட்டு வந்து அவர் வழியில தூவினாங்க உம்மு ஜமீல். இந்த வெறுப்பு கலந்த உழைப்போட காரணமா தான் 100க்கு 100 வரலாற்று உண்மைகளின் அடிப்படையில குர்ஆன் அவங்களை இந்த குறிப்பிட்ட பெயரை கொண்டு அழைக்குது. இப்ப நாம ஒரு முக்கியமான சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது அவங்க சந்திச்ச கண்ணுக்கு தெரியாத ஒரு தடை. முழுமையான சமூக அதிகாரம் ஒருபோதும் தாண்ட முடியாத ஒரு தடையை சந்திக்கும் போது என்ன நடக்கும்? தனக்கு எதிரான இந்த சாபம் வெளிப்படுத்தப்பட்டதை கேள்விப்பட்டதும் உம்மு ஜமீல் கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க. நபியவர்களை கொலை செய்யற நோக்கத்தோட ஒரு பெரிய கல்ல சுமந்துகிட்டு கியாபாவோட புனிதமான சுவரை நோக்கி ஆவேசமா நடந்து போனதா வரலாற்று பதிவுகள் சொல்லுது. ஆனா இங்க அவங்களோட உலகளாவிய அதிகாரம் முற்றிலுமா தோத்து போறத நம்ம பார்க்கறோம். நபியவர்களும் அவரோட தோழர் அபூபக்கரும் வெறும் சில அங்குலம் தூரத்துல தான் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா உம்மு ஜமீலால தன்னோட இலக்கை கண்களால பார்க்கவே முடியல. அவங்க பார்வையிலிருந்து நபியவர்கள் முற்றிலுமா மறைக்கப்பட்டிருந்தார். விரக்தி அடைஞ்ச அவங்க வெறுமையா இருந்த அந்த இடத்த பார்த்து கோபமா திட்டிட்டு பின்வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட தனிமைப்படுத்ததும் வீழ்ச்சியும் ஆரம்பமாகுது. முஸ்லிம்களை பட்டினி போட்டுக்கொள்ளணும்னு நினைச்சு அவங்க முன்னெடுத்த 3 வருஷ பொருளாதார புறக்கணிப்பு தோல்வி அடைஞ்சது. அதுக்கப்புறம் அபுலஹப் மற்றும் உம்மு ஜமீலோட சமூக அதிகாரம் படுமோசமா சரிய தொடங்குச்சு. அபுலஹபுக்கு உடல் அழுகி போற அளவுக்கு ஒரு கடுமையான தொற்றுநோய் வருது. நிலைமை எந்த அளவுக்கு மோசமாச்சுன்னா அவரோட நெருங்கிய அரசியல் கூட்டாளிகளும் சொந்த குடும்பமும் ஏன் மனைவியான உம்மு ஜமீலும் கூட பயந்து அவரை விட்டு ஓடிட்டாங்க. கடைசியில அவர் இறந்தப்போ அவர் உடலை தொடறதுக்கு கூட ஆள் இல்லாம கூலி தொழிலாளர்களை வச்சு குச்சிகளால தள்ளி அவர் ஒரு குழிக்குள்ள தள்ளாங்க. எந்த ஒரு இறுதிச் சடங்கும் இல்லாம கற்களுக்கு அடியில அவர் அனாதையா புதைக்கப்பட்டார். இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி என்னன்னா, குலப்பற்று அப்படிங்கிற ஒற்றை அடித்தளத்துல கட்டமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கடைசியில எந்த சடங்குகளும் இல்லாத முழுமையான தனிமையில எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறது தான். முன்னறிவிக்கப்பட்ட அந்த வீழ்ச்சி நிஜமாவே நடக்க தொடங்கினப்போ அவங்க குவித்து வச்சிருந்த செல்வமோ அந்தஸ்தோ அவங்களுக்கு கொஞ்சம் கூட பாதுகாப்பு தரல. இப்ப நாம இந்த வரலாற்று அலசலோட இறுதி முரண்பாட்டுக்கு வருவோம்.
ஒரு காலத்துல சமூகத்தோட உச்சியில இருந்த உம்மு ஜமீல் தன் வாழ்க்கையோட முடிவுல ஒரு கசப்பான தனிமைப்படுத்தப்பட்ட நாடோடியா எப்படி மாறினாங்க அப்படிங்கிற மருத்துவ ரீதியான கவனிப்பு இது. சூரா அல் மசாத்தோட வரிகள் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விதியை சொல்லி இருந்துச்சு. அவளோட கழுத்துல பேரிச்சை நாராலான ஒரு கயிறு இருக்கும். இந்த வரி அவங்களோட அவமானகரமான விபத்தான மரணத்தை பத்திய வரலாற்று உண்மையோட நம்ம நேரடியா இணைக்குது. இது அவங்க வாழ்க்கை பயணத்தோட ரொம்பவே உறைய வைக்கிற ஒரு முடிவு. விறகுகளை சேகரிச்சுட்டு திரும்பி வரும்போது அவங்க சுமந்து வந்த அந்த பாரமான விறகு கட்டு கீழே விழுகுது. அது அவங்களோட சேர்த்து கட்டியிருந்த அந்த உறுதியான கயிறு அவங்க கழுத்து இருக்குது. யாரும் இல்லாத தனிமையில அவங்க அதே கயிறுலால மூச்சு திணறி இறக்குறாங்க. எந்த கயிறு ஒரு கருவியா பயன்படுத்தி நபி அவர்களை துன்புறுத்தினாங்களோ அதே கயிறு அவங்களோட சொந்த மரணத்துக்கான கருவியா மாறிச்சு. இந்த விளக்க உரையோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இந்த வரலாற்று ஆதாரங்களை எல்லாம் கவனிச்ச பிறகு நாம ஒரு கேள்வியை கேட்டுக்கணும். அகங்காரமோ அந்தஸ்த ஒரு ஆயுதமா பயன்படுத்துறதும் கடைசியில ஒருத்தரோட சொந்த வீழ்ச்சிக்கான நிலைமைகளை தான் உருவாக்குதா? மத்தவங்களை ஒடுக்குறதன் மூலியமா அதிகாரத்தை கட்டியெழுப்ப நினைப்பவர்கள் கடைசியில தாங்கள் உருவாக்குன அதே கருவிகளால தான் அழிக்கப்படுறாங்களா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களோட மீண்டும் சந்திக்கலாம்.